ஐயா ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் 4 நாளைக்கு முன்னாடியே போய் அட்மிட் ஆனதுக்கு பின்னாடி ஒரு ராஜதந்திரம் இருக்குதுடா. அது என்ன ராஜதந்திரம் தெரியுமா? எப்படி இன்னைக்கு மோடி அவர்கள் வரப்போறாருன்னு தெரியும், நாம நல்லா தான் இருக்கிறோம், நம்ம தலைமை செயலகத்தில் தான் இருக்கிறோம், அல்லது வந்து அறிவாலயத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம தான் போய் வரவேற்க வேண்டியதா இருக்கும், போய் நிற்க வேண்டியதா இருக்கும். தேர்தல் நேரத்தில் அது நமக்கு பலத்த சேதாரத்தை ஏற்படுத்திடும். ஏதோ போன வருஷம் வந்தப்போ போய் நின்னும் நல்லா சிரிச்ச மேனிக்கு வரவேற்றோம், கைகளை கோர்த்து கொண்டு டாட்டா காட்டினோம், அதெல்லாமே பண்ணோம். ஆனால் இப்போ வேண்டாம், 6-7 மாசம் தான் இருக்குது, இப்போ பண்ணா அப்படியே பதிஞ்சிரும், மறக்க மாட்டாங்க. இப்பதான் ஏதோ ஒன்றிய அரசுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நாங்க ஏதோ பண்ணி உருட்டிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல போயிட்டு 2 பேரும் ஒன்னா நிக்கிற மாதிரி, கை காட்டுற மாதிரி போட்டோ எதுவும் வந்துடக்கூடாதுரா, அப்படியே போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிட வேண்டியதுதான் அப்படின்னு பிளான் போட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் அட்மிட் ஆயிட்டாரோ அப்படின்ட்டு இப்படி ஒரு ஆங்கிள்லயும் சந்தேகத்தை எழுப்புறாங்க. பாருங்க, 5:30 மணிக்கு மோடி அவர்கள் கிளம்புறாராம், 6 மணிக்கு ஸ்டாலின் அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறாராம். என்னங்க லாஜிக் இது? ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட வேண்டியதா இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். லேசான தலை சுற்றல் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடந்த 4-5 நாட்களாக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சிகிச்சையெல்லாம் நிறைவடைஞ்சு இன்று மாலை 6 மணி அளவில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட போகிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது. அந்த 6 மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னா, திடீர்னு விதவிதமான தகவல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்குது, ஒரு கட்டம் இருக்குது, அது நாள் குறித்து தேதி குறித்து தான்ப்பா டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு செய்தி என் கண்ணில் பட்டுச்சு, அதை உங்ககிட்ட முதல்ல பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நேற்று நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்துச்சுங்க. மிக பிரம்மாண்டமாக அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் நடந்துச்சு. ஆயிரக்கணக்கான நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஆதரவாளர்கள், பொதுமக்கள், தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லி எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. செம்மணி புதைகுழி அதற்கு நீதி கேட்டு நடந்த அந்த ஆர்ப்பாட்டம், அது சம்பந்தமான ஒரு புகைப்படத்தை பார்க்க நேர்ந்தது. அதை கண்டிப்பாக ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் பகிரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, அந்த ஃபோட்டோவை நீங்களும் பாருங்கள். பயங்கரமான கூட்டம் கூடுறாங்க, கையில் பல்வேறு பொருட்கள், அவங்களுக்கு வந்து தேவையான தண்ணி பாட்டில் என்ன வேணாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். கூட்டம் கூடுறாங்க, ஆர்ப்பாட்டம் நடக்குது, ஒரு கட்சியுடைய கூட்டம். அது முடிஞ்சு சாயந்தரம் 5 மணிக்கு கூட்டம் நடக்குது. அடுத்து 8 மணிக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்த முழுக்க சுத்தம் பண்ணக்கூடிய வேலை நாம் தமிழ் கட்சிக்காரங்களே செய்கிறாங்க. அந்த இடத்த வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பேப்பர் துண்டுலேருந்து நெகிழி குப்பையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உடனடியாக வாட்டர் பாட்டில் வாட்டவர் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்திட்டு அந்த இடத்தை அந்த 5 மணிக்கு முன்னாடி இவங்க கூட்டம் கூடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை விட இன்னும் சுத்தமாக பலபலன்னு சொல்லி அந்த சாலையை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இது ஒரு முன்மாதிரியான ஒரு செயல், ரொம்ப சாதாரணமான செயல் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு 75 வருஷமா நாங்கள் தமிழ்நாட்டில் கட்சி நடத்துகிறோம், தமிழர்களுக்கு நாகரிகத்தையே நாங்கள் தான் சொல்லி கொடுத்தோம், அதுக்கு முன்னாடி வந்து தமிழர்கள்லாம் காட்டு மிராண்டியாக இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிற கூட்டமாகட்டும், அல்லது வந்து நேற்று வந்த கட்சி ஆகட்டும், அல்லது தேசிய கட்சிகள் ஆகட்டும், இவங்க எல்லாருமே கூட்டம் கூடி கலையிறாங்க அப்படின்னா அந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கர கொடூரமாக கலையபரமாக இருக்கும். அதை சுத்தம் பண்ணுறதுக்கு தனி ப்ராஜெக்ட் போட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படிதான் இருக்கும். அது போக அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் சேதமடைஞ்சிருக்கும். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் தமிழ் கட்சி அவர்கள் ஆரம்பித்து 100 பேர் கூடின காலத்திலேருந்து இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான பேர் கூடுற காலம் வந்தாலுமே அந்த ஒழுக்கம், அங்கே இருக்கிற பொருள் எதையும் சேதப்படுத்தாமல் கூடி கலையிறது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி அந்த ஸ்டாண்டர்டையும் அந்த ஒழுக்கத்தையும் எப்பயுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளை இந்த இடத்துல தெரிவிச்சுதாங்க ஆகணும். அடுத்ததாக ஐயா முதல்வருடைய ஹெல்த் அப்டேட்டுக்கு போயிடுவோம். ஹெல்த் அப்டேட்லாம் என்னங்க, அவருக்கு எதுங்க ஹெல்த் அப்டேட்டு, நல்லா இருக்கிறாரு, இன்னைக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆக போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா அது இன்னைக்கே அப்படின்னா, அதாவது ஏதோ அவருடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு 6 மணிக்கு மேலே ஏதோ நகருதாங்க, பெயர்ச்சி நடக்குதான் சொல்றாங்க. உண்மையா போயே தெரியலையே. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு அதுலலாம் நம்பிக்கை அதிகம்னு நமக்கு தெரியும். அப்படி நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து சோதிடர்களுடைய அறிவுறுத்தலின்படி, மருத்துவர்களுடைய அறிவுறுத்தல் கிடையாது, சோதிடர்களுடைய அறிவுறுத்தல்படி அந்த 6 மணிக்கெல்லாம் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டா ரொம்ப நல்லது, மறுபிறவி எடுத்து வந்தார் அப்படிங்கிற மாதிரியான அவருடைய ஜாதகத்தில் வந்து ஒரு பலன் கிடைக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா, அதனால் இன்னைக்கு பண்ணிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வரதான் நமக்கு என்ன, நமக்கு நம்ம முதலமைச்சர் நல்லா ஹெல்த்தியாக கம்பீரமாக அந்த வீர நடை போட்டு வெளியே வந்தாருன்னா நமக்கு போதும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இதில் இன்னொரு தகவலும் சொல்கிறாங்க. ஏப்பா அவர் உடம்பு சரியில்லாமலாம் போலப்பா, அவர் உள்ளே போனதே, ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆனதே விஞ்ஞானத்தோட வீம்பா விளையாடுற மாதிரி இந்த கிரகங்களோட வீம்பா விளையாடுறதுக்காக போட்ட ஸ்கெட்சுப்பான்னு சொல்லி ஒருத்தன் உருட்டுறான். என்னையா விஷயம் அப்படின்னா, அதாவது அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்ததில் அவருக்கு அந்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லி ஏதோ இருக்குதான், அவருக்கு பல கண்டங்கள் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த கண்டத்தில் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அவருடைய அந்த ஜாதகப்படி அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடிய சூழல் வரும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ
அதை தாண்டிட்டா அவர் நல்லா இருப்பாருன்னு சொல்லி இருக்குது. அதனால உடம்பு சரியில்லாம போய் எதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்கிட்டு என்ன? இப்போ அவருடைய ஜாதகப்படி அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருப்பார், அவ்வளோதானே. ரைட்டு விடு, அட்மிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஜாதகத்தோடைய டெக்னிக்கலாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதுக்காகத்தான் இந்த ஒரு பரிகாரம் மாதிரி நடக்கிறது தான் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஒரு ஆங்கிளில் சொல்கிறான். ஒரு பகுத்தறிவாதியுடைய மகனை, ஒரு பகுத்தறிவாதியை தந்தை பெரியாராக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவரை இப்படிலாம் சொல்லி அவதூறு பரப்பலாமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழுது. சரி, ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா அமோகமாக இருக்காங்க. அதுக்கு அவர் போட்ட அந்த பதிவு தாங்க காரணம். என்னன்னா, மருத்துவமனையில் நான் இருக்கிறேன், உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறேன், லுங்கி கட்டிட்டு இருக்கிறேன். அந்த லுங்கிக்கு கொடுத்தாங்க பாருங்க பில்டப்பு நம்ம திராவிடர்கள். டேய், லுங்கினா என்ன சாதாரண விஷயம் நினைச்சிட்டியா? நீ வந்து முதலமைச்சரை பார்க்குற, முதலமைச்சர் கட்டியிருந்த லுங்கியை பார்த்தியா? அதில் ஒரு குறியீடு இருக்குது. லுங்கி என்பது திராவிடத்தின் குறியீடு, ஆரிய எதிர்ப்புக்கான ஒரு அடையாளம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஐயா கருணாநிதி அவர்கள் லுங்கி கட்டிட்டு மருத்துவமனையில் உட்காந்துட்டு இருந்தாரு. இதைத்தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஃபாலோ பண்ணுறாரு. இதை பார்த்தா ஆரியர்களுக்கு எரியுமே அப்படிங்கிறாங்க. எல்லாரும் தான் லுங்கி கட்டின்னு சுற்றி நிற்கிறாங்க. அது ஆரியர்களாக இருந்தானா, திராவிடர்களாக இருந்தானா, யாராக இருந்தானா, லுங்கி கட்டலனா தாயா தகன்னு எரியும் வெயில் காலத்தில். லுங்கி கட்டிக்கிட்டா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ஆனால் நம்ம திராவிட தோழர்கள், இந்த மதிமாறன் போன்றவர்கள்லாம் அதையே உருட்டுறாங்க. நாங்கள் லுங்கி கட்டுறதை பார்த்து உனக்கு எரியுது இல்லைன்னு. சரி, இருந்துட்டு போது விடுங்க. முதலமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓய்வெடுக்க மனமில்லை, மருத்துவர்கள் என்னை வற்புறுத்தினாலும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் ஓய்வெடுத்து தான் ஆகணும், 4.25 வருஷமாக மாங்குன்னு உழைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லைங்க, என்னால் முடியலை, ஆஸ்பத்திரியில் என்னால் இருக்க முடியல. உடன்பிறப்புகள் களத்தில் ஓய்வின்றி களமாடி கொண்டிருக்கும் போது, யாரு? நம்ம கழக உடன்பிறப்புகள், திமுக உடன்பிறப்புகள், அவங்கெல்லாம் ஓய்வின்றி களத்தில் களமாடிட்டு இருக்கிறாங்க. என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. என் மனசுக்கு இடம் கொடுக்கல. உறுப்பினர் சேர்க்கையில் 150 தொகுதி அப்படிங்கிற இலக்கை எட்டிட்டாங்க. இன்னும் ஒரு 84 தொகுதி தான் இருக்குது. அதெல்லாம் பண்ணுறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைன்னு பார்க்காம எங்கள் உடன்பிறப்புகள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா ஏசி ரூமில் அப்படின்னு சொல்லி என்னால் முடியல. அதனால் வந்து இங்கே இருந்துக்கிட்டே நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள்கிட்ட உணர்ச்சி பூர்வமாக ஒரு கடிதத்தை போட்டிருக்காரு. உடன்பிறப்புகள் உட்காந்துக்கிட்டே ஏன்னாவா அவருக்கு 150 தொகுதி நம்ம முடிச்சு கொடுத்துட்டோன்னு சொல்கிறத நம்பிட்டாரா? ரைட், இன்னும் 2 நாளில் 234 கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்போம், நம்பிடுவார். சென்டிமெண்ட்டாக வேறு இருக்காரு போலக்குது நம்ம மேலே, இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி உடன்பிறப்புகளும் உற்சாகமாக இருப்பதை நம்மளால் உணர முடிகிறது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணுங்க. அதாவது திமுகவினருடைய ஜென்ம விரோதி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. யாரு? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆமாம், அவர் வரும்போதெல்லாம் கருப்பு பலூனை பறக்க விட்டு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வேகாத வெயிலில் கூட உள்ள அவிஞ்சு புகையா போனாலும் பரவாயில்லரா, நாங்கள் கருப்பு போட்டுக்கிட்டு தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு காட்டின 2019-18 காலகட்டங்களில் எதிர்ப்பு காட்டின உடன்பிறப்புகள் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இந்த சூழலில் மறுபடியும் ஐயா மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இந்த நிகழ்வுகள்லாம் அதை கலந்துக்கிறதுக்காக. இதை எடுத்து இன்னைக்கு வந்து கோ பேக் மோடி ட்ரெண்ட் ஆயிருக்கணுமே, யாரெல்லாம் ட்ரெண்ட் பண்ணுறாங்க, உடன்பிறப்புகள் இது வரைக்கும் எத்தனை மில்லியன் போயிருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. மேட்ரு என்னன்னா, ஒருத்தர் கூட ஒரு பதிவு கூட போடலைங்க, பூரா கப்பு சிப்பு. என்னையாது மோடி வந்திருக்காரு, அந்த கோ பேக் மோடின்னு எதிர்ப்பு. டிஆர்பி ராஜாலாம் பயங்கர கோவக்காரராச்சு. போன தடவை மோடி அவர்கள் வந்தப்போ போட்டிருக்காரு பாருங்க, திராவிட மாடல் வெர்சஸ் கோமியம் மாடல், அதனால்தான் கோ பேக் மோடி ட்ரெண்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லி டிஆர்பி ராஜா போட்டிருக்காரு. அவர் எங்கப்பா போனாரு அப்படின்னா, அவரா கொஞ்சம் மோடி அவர்கள் இன்னைக்கு வந்திருக்காருல, அந்த போட்டோவை பாரு. பார்த்துட்டேன். அப்படியே பின்னாடி பாரு. ஆமாம், கை கட்டிட்டு நிற்கிறது யாரு? அவரு தான் திராவிட மாடல் வெர்சஸ் கோமியம் மாடல், அதனால தான் கோ பேக் மோடி ட்ரெண்ட் ஆகிறது. அவரு தான் பாரு பின்னாடி பவுன்சர் மாதிரி கை கட்டி நின்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அண்ணே என்ன கோமியம் நல்லா டேஸ்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே டேக் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதில் பாருங்க, நல்லா கருகருன்னு அவருக்கு முடி இருக்கும், இன்னைக்கு ஏதோ கலராக இருக்குது. ஏன் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போனாரு, கலர் கோழி குஞ்சு மாதிரி கலர் அடிச்சுட்டு போய்க்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தா அப்புறம் தான் தெரியுது இது நம்ம பயவில்லைங்க பண்ண வேலை அப்படின்ட்டு. எடிட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் என்னமோ கருகருன்னு தலையை வச்சுட்டு தான் போய் நின்றுருக்கிறாரு. ஜோக்கர் ஆயிட்டீங்க, அன்னைக்கு பேசின பேச்சு இன்னைக்கு போய் நின்றுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக நாங்கள் அந்த வண்ணத்தை பூசி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியாக நடந்துட்டு இருக்குது. கோ பேக் மோடி ட்ரெண்ட் ஆவதற்கு பதிலாக திமுக பாஜகவிடம் சரண்டர் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் அதிமுக தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பயணத்தை எடுத்து போயிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த பயணத்திலேயே அந்த திட்டத்திலேயே ஒரு துணை திட்டமாக ஒரு திட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா,
நீ பொட்டியை வச்சு தான் ஆரம்பிச்ச, நீ பொட்டியை வச்சு ஆரம்பிச்ச விளையாட்டை நான் பொட்டியை வச்சே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் இப்போ போன தேர்தலப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொட்டியை வச்சு உங்களுடைய குறைகளை எல்லாம் அதில் போடுங்க, அதை நான் எடுத்து பார்த்து இதோட 108 நாளைக்குள்ளே ஏதோ தீர்வு சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அப்புறம் தொகுதி வாரியாக போயிட்டு மனுக்கள்லாம் வாங்கினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 500 வாக்குறுதிகளை ஏதோ கொடுத்தாங்க அப்படின்லாம் வந்துச்சு இல்லையா. அதே பொட்டி கான்செப்டை இப்போ அதிமுக இறக்கியிருக்காங்க. இந்த போட்டி என்ன போட்டினா, ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் நூற்றுக்கணக்கான அட்டைகள் இருக்கும். அது ஸ்க்ராட்ச், நம்ம பழைய ரீசார்ஜ்லாம் பண்ணும்போது ஸ்க்ராட்ச் பண்ணி பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருக்கும். ஒரு அரங்கம் இருக்கும். அந்த அரங்கத்தில் மேடையில் எடப்பாடி அவர்கள் இருப்பார், பக்கத்தில் அவர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் இருப்பாங்க, முன்னாடி பத்திரிகையாளர்கள் அல்லது மக்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க முன்னிலையில் அனைத்து கேமராவும் ஆன் ஆகிருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த ஒன்றா எடுத்து ஆளுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. அவங்க ஸ்க்ராட்ச் பண்ணி மைக்கில் படித்து காட்டணும். என்னன்னா, திமுக கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியாக படித்து காட்டுதான். உருட்டு நம்பர் 250, அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டதா அப்படின்னு சொல்லி இபிஎஸ் கேட்பாரு. அந்த மாதிரியான கான்செப்டில் என்னென்னலாம் இவங்க சொல்லி நிறைவேற்றாமல் வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து மாநில வாரியாகவும் இதை பண்ணுறாங்களாம், தொகுதி வாரியாகவும் இதை பண்ணுறாங்களாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, இந்த பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பிக்கும் போதே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த தடவை அவர் கைக்கு ஒரு முக்கியமான ஃபைல் போயிருக்குது. அந்த ஃபைலில் தமிழ்நாடு வாரியாக, அதாவது மாநிலம் முழுக்க பொதுவாக திமுக கொடுத்த வாக்குறுதிகள், அது போல தொகுதி வாரியாக திமுக கொடுத்த வாக்குறுதிகள், இது ரெண்டையுமே எடுத்து அந்தந்த தொகுதிக்கு போகும்போது இதெல்லாம் உங்க ஊர்ல சொல்லியிருக்காங்களே, உங்க ஊருக்கு பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்க. இது அத்தனை டேட்டாவும் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க இந்த வாட்டி எடுத்துட்டு போக போறாங்க. அதாவது திமுகவை எல்லாருமே தாக்குறாங்க, எல்லாருமே விமர்சிக்கிறாங்க. ஆனா அவுட் அண்ட் அவுட் 100% டிஎம்கே அட்டாக் அப்படிங்கிறது, ஒன்லி டிஎம்கே அட்டாக் அப்படிங்கிறத கொண்டு போக போகிறது இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் அவங்க இறக்கிருக்காங்க, சத்தமே இல்லாமல். ஆனால் அவங்க சரியான வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற தகவல்லாம் நமக்கு வந்துச்சு, அதை நம்ம பகிர்ந்திருந்தோம். அதை இப்போ ஒன்னொன்னா அவங்களுடைய பயணங்களின் போது பார்க்க முடிகிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை அவங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஓ, இவ்வளோலாம் சொல்லி ஏமாத்திருக்காங்களா அப்படின்ட்டு மக்களுக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது இருக்குது. அதை கட்சி மாறுபாடுகள் கடந்து எல்லாருமே எடுத்து மக்கள்கிட்ட பரப்பிட்டு இருக்கிறாங்க, வெகு வேகமாக மக்களிடம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக தரப்பு படு உற்சாகமாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற செய்தியும் நம்மளால கேள்விப்பட முடியுது. எது எப்படியோ ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. இந்த 5 வருஷம் நம்மளை பார்த்துக்கிறதுக்கும் தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால இந்த 5 வருஷத்தோட அவருக்கு ஓய்வு கொடுத்துடணும். திமுகவுக்கும் ஓய்வு கொடுத்துடணும், ரெஸ்ட் கொடுத்துடணும். பாருங்க, எதிர்கட்சியா இருக்கும்போது கோமியம் மாடல் வெர்சஸ் திராவிட மாடல்லாம் பேச முடியுது. ஆனா பாருங்க, இப்போ ஆளுங்கட்சியா இருந்தா புரோட்டோக்கால் அப்படின்ற பேர்ல போயிட்டு பின்னாடி பவுன்சர் மாதிரி நிக்க வேண்டியதா இருக்குது. அதனால அவங்கள பத்திரமா எதிர்கட்சி அப்படின்ற ஸ்தானத்திலே வச்சுக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது. அப்பதான் கருப்பு பலூன்லாம் பறக்கும், கருப்பு சட்டைகள் போட்ட திராவிடர்களை உங்களால் பார்க்க முடியும். கலர் கலரா அந்த வான வேடிக்கைகள், பலூன்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்து ரசிக்க முடியும். அது வேண்டுமென்றால் திமுகவை எதிர்க்கட்சியில் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.